கானானை சுற்றி பார்த்து வந்து துர்ச்செய்தி பரப்பின கோத்திர பிரபுக்களாகிய தலைவர்கள், இந்த ஸ்பைஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அவர்கள் செய்ததான அந்த காரியம் என்னாகும் 13-14 அப்புறம் வாசித்து பார்த்து கொள்ளுங்க. நான் வந்து சில வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். 13ல 33வது வசனம் மாத்திரம், கடைசி வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். அதுல அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார். ஆண்டவர் தான் பாத்தீங்கன்னா அனுப்ப சொன்னார், இவர்களை போயிட்டு தேசத்தை சுற்றி பார்த்து அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வர சொல்லு அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, மோசே கிட்ட சொன்னார். நீங்க 13-14 நீங்க வாசிக்கணும், 13ஆம் அதிகாரம் முழுசு வாசித்து பாருங்க. அப்ப இவர்கள் போறாங்க. யார் அனுப்ப சொன்னார் ஆண்டவர்? சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது, ஒவ்வொரு கோத்திரத்திலையும் அதனுடைய பிரபுக்கள் தலைவர்களை அனுப்பணும் அப்படி சொன்னாரு. அப்ப ஒவ்வொரு கோத்திரத்திலையும் காணப்படுகிற பிரபுக்கள், அந்த தலைவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்கள் போனாங்க. போயிட்டு என்ன பண்ணாங்க, 12 பேர் சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க. அவர்கள் வந்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். 2 பேர் அதுல நற்செய்தி சொன்னாங்க, 10 பேரு துர்ச்செய்தி. அந்த செய்திக்கு பேரு சொல்லுது, அந்த ரிப்போர்ட்டுக்கு பேரு துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். 2 பேரு நற்செய்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அந்த தேசம் நல்ல தேசம், நாம என்ன பண்ணலாம், போனா பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க, ஆக்கிரமித்திடலாம், சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 10 பேர் சொன்னாங்க, அங்க இருக்கிறவர்கள்லாம் ரொம்ப பலசாலிகளாய் அவர்கள் காணப்பட்டார்கள், ராட்சதரை போல காணப்படுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஜனத்தை பட்சிக்கும் தேசம் அப்படி சொல்றாங்க. அது ஜனத்தை வந்து உள்ள போனா அப்படியே வந்து பண்ணுவான், அது நம்மள அப்படியே சாப்பிட்றோம், பட்சிக்கிறதான தேசம். அது வந்து நம்ம உள்ள போகவே முடியாது, சுதந்திரிக்கவே முடியாது என்கிறதான செய்தி. சபையார் ஏன் வந்து இந்த துர்ச்செய்தியை நம்பினாங்க, நற்செய்தியை ஏன் நம்பல? சபையார் என்ன பண்ணாங்க? சபையார் தானே, இஸ்ரவேல் சபையார், விசுவாசிகள், தேவ பிள்ளைகள். அவர்கள் வந்து துர்ச்செய்தியை நம்பினார்கள், நற்செய்தியை நம்ப தவறினார்கள். அதற்கு என்ன காரணம்? எப்படி? மெஜாரிட்டி நிறைய பேர். நீங்க என்ன சொன்னீங்க? மெஜாரிட்டி. அப்ப நிறைய பேர் சொல்றதான செய்தி ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த செய்தியை வந்து சரியான செய்தி என்று சொல்லி நம்புவோம். ஆனா 2 பேர் மட்டும் சொல்றாங்க, அவர்கள் சொல்லுகிறதான செய்தி ஒரே மாதிரி தான். என்ன அப்படின்னா, நல்ல செய்தி, நம்ம போனா என்ன பண்ணலாம், சுதந்திரிக்கலாம். இதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ஒரு ரீசன் சொன்னீங்க. ஒன்று, நிறைய பேர் சொல்லுகிறதான செய்தி ஒரே மாதிரி இருக்கிறபடினாலே அந்த செய்தி உண்மையான செய்தி அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, அந்த துர்ச்செய்தியை அவர்கள் நம்பினார்கள். 2 பேர் சொன்னதான செய்தி உண்மையிலே நற்செய்தி, ஆனால் அதை ஏற்க சபையார் மறுத்தார்கள். லட்சமான ஜனங்கள் அதை ஏற்க மறுத்தார்கள். இதற்கு காரணம் மெஜாரிட்டி சொல்லுகிறது உண்மை என்று எண்ணுகிற நம்புகிற தன்மை மனிதனுடைய தன்மை. 2வது, சபையார் வந்து ஏன் இதை மிஸ் பண்ணிட்டாங்க? ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, அவர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான அந்த வாக்கு தத்தத்தை அவர்கள் நினையாமற் போனார்கள். அல்லது என்ன பண்ணிருக்கணும், இது நற்செய்தியா துர்ச்செய்தியான்றதெல்லாம் அடுத்த காரியம். ஏன்னா ரிப்போர்ட் அப்படிதானே, உள்ள போய் பார்த்துட்டு வந்து இவர்கள் என்ன பண்றாங்க, தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டு வேதத்தின் அடிப்படையிலான ரிப்போர்ட்டான்னு பார்க்கணுமா இல்லையா? இன்றைக்கும் நமக்கு வந்து நிறைய செய்திகள்லாம் வருகிறது இல்ல, அந்த செய்தி வேதத்தின் அடிப்படையிலே சொல்லப்படுகிற செய்தியான்னு பார்க்கணும், அப்படிதானே? அப்ப சபையார் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து அந்த 2 பேருடைய செய்தியை மிஸ் பண்ணிட்டாங்க, நற்செய்தியை ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவர்கள் எங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள், ஏன் புறப்பட்டு வந்தார்கள், யார் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தா, வழியிலெல்லாம் யார் தங்களை காத்து கொண்டு வந்தா அப்படின்றதெல்லாம் மறந்துட்டாங்க. என்ன பர்பஸ்க்காக விடுதலையாக்கப்பட்டோம், தாங்க யாரு அப்படின்றதே மறந்து போனார்கள். தாங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததியார், தங்களுடைய தேவன் யாருன்னு தெரியும், கேள்விப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க, கண்களால் பார்த்தாங்க அவர் செய்யறதான அற்புதத்தை, அதிசயத்தை. வாய்களால் துதித்தார்கள், இன்னும் வேதம் சொல்லுகிறது நடனமாடினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஜனங்கள் இப்பொழுது அங்க பக்கத்துல போய் வாசல் வரைக்கும் போயாச்சு,
அந்த செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா துர்செய்தியை அவர்கள் என்ன பண்றாங்க, உண்மையான செய்தி என்று நம்புகிறார்கள். அதுக்கு காரணம் மெஜாரிட்டியா அவர்கள் நம்பினது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்டவர் சொன்னதான வார்த்தைகளோடு கூட அந்த செய்தியை கம்பேர் பண்ணி பார்க்கல. கம்பேர் பண்ணி பார்த்திருந்தாங்கன்னா அவர்கள் யாரை நம்பி இருப்பாங்க? யோசுவா மற்றும் காலேப் சொன்னதான செய்தியை அவர்கள் நம்பி இருப்பார்கள்.